ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோலி ஸ்பெஷல் ரெசிபி காஞ்சி வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காஞ்சி வடை ரெசிபி ராஜஸ்தானில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் ஹோலி ஸ்பெஷலாக செய்கிற ரெசிபி. அது எப்படி ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைக்கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் கடுகை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் கடுகும் நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சுட வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா நார்மலாக ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம சுட வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 லிட்டருக்கு மேலே வேணும்னா கூட நீங்கள் சுட வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெண்கடுகு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கடுகு பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வச்சு நான் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா மூடி வச்சுக்கிறேன் இந்த பானையை. நீங்கள் வேறு ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி கண்ணாடி பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதில் கூட ஆட் பண்ணி வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் மண் சட்டியில் ரெடி பண்ணுறதுனால மேலே ஒரு துணி போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக வச்சுட்டேன். இதை ஒரு 2லேருந்து 3 நாள் அட்லீஸ்ட் ஃபெர்மெண்ட் ஆக விடணும். 3 நாள் கழித்து நம்ம வடை சுட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 நாளைக்கு இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு திரும்ப தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். அதையும் நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா உளுந்த வடைக்கு எப்படி நீங்கள் அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நீங்கள் தாளித்து ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படியே ஆட் பண்ணாலும் ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா விரிஸ்ட்டை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக அந்த போண்டா நல்லா நல்லா உப்பி வரும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இது நல்லா மாவு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஒரு கரண்டி இல்லைனா ஸ்பூன் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையிலே நல்லா போட்டு பழகியிருந்தீங்கன்னா கையிலே கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. போண்டா இந்த சைஸில் தான் ரெடி பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் தட்டை மாதிரி தட்டி கூட போடலாம், இல்லை கையில் இந்த மாதிரி ரவுண்டாக கூட போடலாம், இல்லைனா பெரிய குழிக்கரண்டி வச்சு பெருசு பெருசாக அப்பம் மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். போண்டா மாதிரி ரெடி பண்ணாலும் ஓகே, வடை மாதிரி தட்டி போட்டாலும் ஓகே, அது உங்கள் விருப்பம் தான்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க மாவில் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து 30 போண்டா சின்ன சின்னதாக கிடைக்கும். அது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பவுலில் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சுடுதண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை எல்லாமே வந்து டிப் பண்ண போகிறோம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரமாவது விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருக்க பானையை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம வந்து வடையை வந்து டிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க வடையெல்லாம் எடுத்துக்கலாம். ஊற வச்சுருக்க வடையை வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கையில் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பானையில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் எப்போவும் சாப்பிட்ற க்ரீன் சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எதுனாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இது பானிபூரியில் இருக்க தண்ணி மாதிரி தான் இருக்கும். நம்ம கடுகு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஹோலி ஸ்பெஷல் ரெசிபி காஞ்சி வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.